டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து படிக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், 6 டு 10க்குள்ள என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியும், ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னாலே நெறைய பேர் சஜஷன் குடுக்குறது என்ன அப்டின்னா, 6வதுலருந்து 10வது வரைக்கும் படி அப்டின்னு சொல்லுவாங்க. 6வதுலருந்து 10வது வரைக்கும் எத படிக்கிறது? ஏன்னா நெறைய கன்டென்ட் இருக்கும். நெறைய கன்டென்ட்லருந்து எல்லாத்துலயும் என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில விஷயங்கள மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர அனாலிசிஸ் பண்ணி நாம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2025ல கேட்ட இங்கிலீஷ் பார்ட் அந்த 30 கொஸ்டின் என்னென்ன புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இருக்கா, நம்ம படிச்சதெல்லாம் கரெக்ட்டா வந்துட்டு இருக்குதா அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2025 நவம்பர்ல கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து 6 டூ 10த் படி, 6 டூ 10த் படின்னுவாங்க. ஆனா எத படிக்கணும்னு தெரியாது ஆக்சுவலா நம்மளுக்கு. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க கூடாது. இது 6த் புக்ல தான் ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஏன்னா 6த் புக்க பொறுத்தவரைக்கும் டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3. 7த் புக்குக்கும் அதே மாரி தான். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 6த், 7த்த பொறுத்தவரைக்கும் நான் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணல. டைரக்ட்டா நான் சொல்லிர்றேன். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்டின்னா, சேகர் தத்தாத்ரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். ஸோ ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிக்கல் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கிங். ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இங்க தான் நம்மளுடைய ஆன்சரா ஸ்டார்ட் ஆகுது. ஹி இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். இது வந்து என்ன பண்றாங்க? ஒரு டைரக்ட் கொஸ்டின். இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 6த் டு 10த்துக்குள்ள இருக்கிறத கவர் பண்ற மாரி தான் இருக்கும். அத கவர் பண்ணா, இது மாரியான கொஸ்டின்ஸ்கள நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். 2022ல ஸோ 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பேட்ச்சா நடந்தது இல்லையா? ஸோ இந்த புக்க நீங்க யாருனாச்சும் என்கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுலயே கூட இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்குமே. இந்த புக்ல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இதுல 2022ல 2023 அதுக்கப்புறம் 2025 இதுல எல்லா இயர்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் வித் அனாலிசிஸோட இருக்கும். எந்த புக்ல எந்த பேஜ்ல இருக்குதுன்றது வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலா இது. இதோ இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கேத்த மாதிரி இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் இங்கிலீஷ்ல எனக்கு வந்து மார்க் வராது, அந்த மாரி யாருனா இருக்கீங்கன்னா, இந்த ஒரு புக்க உங்க கையில கண்டிப்பா வச்சுக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது செப்பரேட்டா உங்களுக்கு இந்த காப்பீஸ் வேணும் அப்படின்னா, 650 650 வரும். இல்ல எனக்கு வந்து மொத்தமா குடுத்துருங்க. தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேத்ஸ் அண்ட் சயன்ஸோ இல்ல சோசியல் சயன்ஸோ. ஸோ மொத்தமா வேணும் அப்படின்னா, 1500ல உங்களுக்கு வந்து இந்த மாரி தந்துருவோம் புக். மொத்தமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 4 புக்கா வந்துரும். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டோட. பட் இந்த இந்த ஒரு புக்ல மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா, அனாலிசிஸோட இருக்கும். மத்ததெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. வேணும் அப்படின்னா நீங்க வந்து இத என்ன பண்ணிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சேம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆலிவ் ரிட்லி கம் டு லே தேர் எக்ஸ் பிட்வீன் டேஷ் மந்த். ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லெசன். இப்போ லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களே, அப்போ மொத்த லெசனும் படிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு சில லெசன்ஸ்க்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ நீங்க நம்ப கிளாஸஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணி குடுத்துருவேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின் 6th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பார்த்துடலாம் அப்படியே. பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜனவரி எது? ஸோ ஜனவரி அண்ட் மார்ச்.
ஆப்ஷன் சி. ஸோ ஜனவரி அண்ட் மந்த், மார்ச். ஸோ இந்த 2 மாசத்துல தான் இந்த ஃபீமேல் ஆலிவ் ரெட்லி அப்படின்ற ஒரு டர்ட்டில், சீ டர்ட்டில் வந்து முட்டையிடும் அப்படின்ற மாதிரி நம்ம புக்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6வது புக்ல இருக்குது. அடுத்த கொஸ்டினும் உங்களுக்கு 6வதுல தான் கேட்டிருக்காங்க. மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர். நம்மளுக்கு தேவை இந்த ஒரு வேர்டு தான். அப்ஸ்டேர் அப்படின்ற வேர்டு வந்து என்ன மாதிரியான அட்வர்ப்? ஆக்சுவலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வர்ப்ன்றதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலா. ஓகேவா? சோ இது வந்து ஒரு அட்வர்ப்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இது என்ன விதமான அட்வர்ப்னு நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது. அதுதான் அவங்க ட்விஸ்ட் வச்சிருக்குது. இப்போ அட்வர்ப்ல மொத்தம் 4 வகை இருக்கு ஆக்சுவலா. ஒன்னு மேனர், இன்னொன்னு டைம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு பிளேஸ். இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்ல 6வதுல டைரக்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாப்பிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு அட்வர்ப் தான். அட்வர்ப்ல என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா இது வந்து மேனர், அட்வர்ப் ஆஃப் மேனர். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரீசன்ட்லி, ஷி ரீசன்ட்லி ஏட் ஃபலோடா. அவங்க இப்பதான் வந்து சாப்பிட்டாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு டைமை வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்குது. அப்போ ரீசன்ட்லி அப்படின்றது ஒரு அட்வர்ப். அட்வர்ப்லே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் ரெஃபர் பண்ற அட்வர்ப். அடுத்தது ஆஃபன். ஆஃபன் அப்படின்றது எத்தனை தடவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எத்தனை தடவை அப்படின்னு சொல்லும்போது இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை ரெஃபர் பண்ணுது. ஹவ் ஆஃபன், ஸோ எத்தனை வாட்டி வந்து நம்ம இது பண்றாங்க அப்படின்றத ஃப்ரீக்வன்சியை ரெஃபர் பண்ணுது. அடுத்தது டவுன் ஸ்டேர் அப்படின்றது பார்த்தோம்னா அப்ஸ்டேரு, டவுன் ஸ்டேரு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ற அட்வர்ப். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அப்ஸ்டேர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டவுன் ஸ்டேர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்மள வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் வந்து மாத்தி கேட்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 6th புக்ல கேட்டிருக்காங்க. ஈவன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது 2022-23ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டுமே படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா இது மாதிரி தான் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். லூயிஸ் கேரோல் வாஸ் டேஷ் ரைட்டர். இது வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் ரைட்டர், இங்கே கொடுத்துருக்கு. இது 6th புக்ல வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். லூயிஸ் கேரோல் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் எது அப்படின்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இதுவுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒன்று கேட்டாங்க, இதுவும் ஒன்று கேட்டாங்க. ஆக்சுவலா இந்த 2 கொஸ்டினுமே தனித்தனி பேட்சுக்கு நடந்தது. அடுத்தது இந்த கொஸ்டினும் சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு கேள்வி. 6வது புக்ல தான் இருக்கு. ஸோ டேஷ் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நம்ம அப்படியே கொஸ்டின்ல இங்க இருக்குது, அப்படியே நம்ம இதுக்குமே போயிடும். டேஷ் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். டேஷ்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஐரானி. Irony is a figure of speech in which words are used in such a way that their intent meaning is different from actual meaning. இது அப்படியே இங்க என்ன இருக்குதோ இது அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 6th புக்ல ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு போயம். வில்லியம் தச்சர் ஃபேஸ் அப்படின்றவருடைய ஒரு ஒரு போயம் தான் வந்து பார்த்தோம்னா இது ஐரானிக் எக்ஸாம்பிளா ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அந்த போயம்ல இருந்தா இது டைரக்ட் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஐரானி. இதுவுமே 6th புக்ல, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு இவ்வளவு ரெஃபரன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே திருப்பி திருப்பி அதை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. The only one way to attract beautiful butterfly is to dash for them. இதுவும் சேம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கொஸ்டின். இது வந்து புக்ல இருக்கிற ப்ரூஃப் அனாலிசிஸ் பார்த்துடலாம். Butterflies, there are only way to
அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இதுதான் அவங்க கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா க்ரோ ஃப்ளவர்ஸ் ஃபார் தெம். என்ன பண்ணணுமா? க்ரோ ஃப்ளவர்ஸ் ஃபார் தெம். ஸோ ஃப்ளவர்ஸ் வளர்க்கறது மூலயமா, நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்க்கறது மூலயமா என்ன பண்ணலாம்? ஃப்ளவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணோம், அது வந்து நிறைய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையில, ரஸ்கின் பாண்டோடைய ஒரு கதையில என்ன பண்ணிருக்காங்க? இந்த லைனை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது லெசன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாதான் நம்ம படிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது 7th புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ சிக்ரன் ஸ்ரீவாஸ்யா அப்படின்ற ஒரு போயட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஆத்தர். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட டைரக்டா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். இவங்க என்ன ஆத்தர் அப்படின்னு கேட்கலாம். இந்தியன் ஆத்தர். ஆனா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவங்க என்ன ஆர்ஜின். ஸோ என்ன ஆர்ஜின் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஜெர்மன் ஆர்ஜின். இது 7th புக்ல ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ இங்க நான் கொடுத்துருக்கேன் இதுக்கான ப்ரூஃப். இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆர்ஜின். இப்போ 7th இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்தது 7th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். நெரிஜா அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒரு ஃபிளைட் ஹைஜெக் பண்ணிடுவாங்க சம் ஆஃப் டெரரிஸ்ட். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நெரிஜா அப்படின்றவங்க அவங்களுடைய உயிரை பணைய வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஆக்சுவலாக இதெல்லாம் லாஸ்ட் டெட்ல நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. அப்படியே புக்ல கொடுத்துருக்காங்க. ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. இது வந்து என்ன அப்படின்னா, இது நிரஜா அவங்களுடைய அம்மா. ஸோ 2 பேரும் they discussed some சென்சிட்டிவான ஒரு சில விஷயங்கள்ல, அந்த சப்போஸ் ஒரு ஒரு ஃப்ளைட் ஹைஜெக் பண்ணிட்டாங்க, நடக்கல, நடந்தால் ஹைஜெக் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. நான் அந்த இடத்த விட்டு நான் வெளியில போக மாட்டேன். என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன்? பேசஞ்சர்ஸை நான் வந்து ரெஸ்கியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அம்மாவும் நெரஜாவும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுவுமே 7th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனிங். ஆக்சுவலா நம்ம வந்து பேப்பர் 2 ரேஞ்சுக்கு போறீங்க அப்படின்னா நிறைய வந்து மீனிங்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் பிளாங்க். பாயிண்ட் பிளாங்க் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிளண்ட்லி. இது 7th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீனிங்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபுல்லா மீனிங்க்கு எல்லா மீனிங்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா எதனா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். கண்டிப்பா மீனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயம்ல இருந்து த கம்ப்யூட்டர் ஸ்வாலோ கிராண்ட்மா அப்படின்ற ஒரு போயம். இந்த போயம்ல ஒரு லைன், ப்ளீஸ் காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹர். இங்க ஹர் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த ஹர் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஹர் கிராண்ட் மதர். இதுதான் போயமுடைய லைன் புக்ல இருக்கிறது. கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர் கிராண்ட் மதர். ஸோ ஜஸ்ட் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் போயம்ல நம்ம வந்து படிச்சாலே இதை எழுதிடலாம். அடுத்தது E.A. Gust, Hagar Halbert Gust. Dash is a part of his hours, his days, his years. இது வந்து ஒரு போயமா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 7th ஸ்டாண்டர்ட்ல E.A. கஸ்டோடைய ஒரு போயம் கரேஜ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இது டைரக்டா நம்ம வந்து போயம் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம எழுதிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
மேன் ஓவர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் 7th புக்ல ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அந்த லெசன்ல அதுல வந்து என்ன போட் வந்து ஷிப், ஒரு ஷிப்போட நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. அது என்ன ஷிப்போடைய நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன். எஸ் ரஜுலா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைனே, அந்த ப்ரோஸோடைய அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லைனே இதுதான். இதுதான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஷினா வச்சிருக்காங்க. எஸ் ரஜுலா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மை ரெமினிசன்ஸ். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ மை ரெமினிசன்ஸ் அப்படின்றது ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு ஒர்க். இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுதான் லெசனுடைய பேரு. அவங்க கேட்ட கொஸ்டின் இதுதான், மை ரெமினிசன்ஸ். இது யார் எழுதுனா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இது 8th புக்ல இருக்கு. கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வருது. ஆனா நம்ம தான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாச்சும் படிக்கணும். ஸோ ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாச்சும் படிச்சு வச்சிருக்கணும். அப்படி படிச்சு வச்சுதான் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க இது வந்து ஒரு மீனிங். ஸோ என்சாண்டட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு மீனிங்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 8th புக்ல பேஜ் நம்பர் 69ல வந்து என்சாண்டட் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து டிலைட்டட். இதுதான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான மீனிங். பட் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நாட் சிண்ட்ரோமைஸ் அப்படின்னு பண்ணி இதுல எது வந்து பார்த்தோம்னா இதுக்கான மீனிங்கா இருக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா சேம் லெசன், அதே லெசன்ல இருந்து 8th புக்ல 64வது பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹூ இஸ் பார்ன் வோல்ஸ்ட்ராஃப் இன் இங்கிலாந்து. ஸோ யார் வந்து இங்கிலாந்துல இந்த ஒரு பிளேஸ்ல பிறந்தது கொஸ்டின். அடுத்தது அவர் எப்ப பிறந்தாரா அப்படின்னா 1642ல கிறிஸ்மஸ் டேவுக்கு அவர் வந்து பிறந்திருக்காரு. அது யாரு, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இது யாரு அப்படின்னா ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டனை பத்தி ஒரு பயோகிராஃபி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஓகேவா? ஸோ இந்த லெசன் ஃபுல்லா படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்மளுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் படிச்சா கூட போதும். அதே லெசன்ல இருந்து இன்னும் 2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, பாத்துருவோம். 8th புக்ல அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா which one of the following sentence is not. ஆக்சுவலா வந்து கொஸ்டின் நம்ம படிக்கும் போது சப்போஸ் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நாட்னா கொடுத்திருக்கிறதுல இல்லாத ஒண்ணு, ஹார்ட் ஒன் அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல எது வந்து பர்சனிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்க 4 கொடுத்துட்டாங்க. 4 கொடுத்துட்டு இந்த 4ல எது வந்து பர்சனிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல பேஜ் நம்பர் 142. ஸோ நான் வந்து பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிளஸ் இங்க அதனுடைய எக்ஸாம்பிளும் நாங்கள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3மே வந்து பார்த்தோன்னா பர்சனிஃபிகேஷன். பட் லாஸ்ட் ஒன்னு மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிமிலி. ஸோ லைக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க சிமிலி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் பர்சனிஃபிகேஷன் கிடையாது. மீதி வந்து என்னது 3மே பர்சனிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாம மோர் வேர்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து இது நாமளா தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தோன்னா இல்ல. ஸோ இது வந்து நாமளாவே தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தது 8th புக்ல பேஜ் நம்பர் 152, 152வது பக்கத்துல டிமாண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அந்த டிமாண்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. ஆஃப்டர் இஸ் ஃபாதர்ஸ் டெத் இஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த். அப்போ டிமாண்ட்னா நிறைய மீனிங் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு லைன்ஸுக்கு என்ன மீனிங்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லைன்ஸ்ல டிமாண்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க.
அப்போ அந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி. ஓகேவா? ஸோ ஒரு ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டியில என்ன பண்றாங்க? ஸோ சன்ஸ் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா பங்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி அப்படின்ற வேர்டுக்கு இங்க டிமாண்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. டிமாண்ட்னா நார்மலா நிறைய மீனிங் கொடுக்கலாம். பட் இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இதுவுமே பேஜ் நம்பர் 152ல இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிக்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஆன்டோனிமஸ் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிக்னா காமன். இது பேஜ் நம்பர் 41 8th ஸ்டாண்டர்ட் புக்ல. ரைட்டிங் இஸ் a unique hobby. இதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா. இதுதான் நம்ம 8th புக்ல கேட்டிருக்க கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காமன். இது சினானிம்ஸா ஆன்டோனிமஸா கேட்டாங்கன்னா காமன். பட் சினானிம்ஸா கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்காமன். சினானிம்ஸா கேட்டாங்கன்னா இது அன்காமன். பட் ஆன்டோனிமஸா கேட்டாங்கன்னா இது வந்து காமன். அடுத்த கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டா கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரீசன் அசர்ஷன் அந்த மாதிரி கூற்று, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கூற்று காரணம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்பெல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா இந்த லெசனை படிச்சிருக்கணும். சர் ஐசக் நியூட்டன், இந்த நாவர்தன் ஹாவர்த்ரைன் அப்படின்ற ஒரு ஆத்தருடைய ஒரு பயோகிராஃபி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐசக் நியூட்டனை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேஜ் நம்பர் 8th ஸ்டாண்டர்ட்ல 63ல இருக்கு. வேணா இந்த லெசனை போய் பாருங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசன்ல இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க திருப்பி திருப்பி. அதே மாதிரி 8வது புக்ல தான் சைபர் சேஃப்டி அப்படின்ற ஒரு லெசன், பேஜ் நம்பர் 180. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த லெசனை படிச்ச மாதிரி இந்த லெசனை படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்டா, சாரி 9th ஸ்டாண்டர்ட், பேஜ் நம்பர் 155. இது வந்து ராமானுஜன் அப்படின்ற ஒரு லெசன், 0 to infinity அப்படின்ற ஒரு லெசன் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அது நம்ம ஃபுல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். இல்ல இதுக்கான மீனிங் தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க. ப்ராடிஜி அப்படின்னா a child who shows a great ability at young age. ஸோ இது வந்து ஒரு கிளாசரியில இருந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஏன்னா கிளாசரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறாங்க இந்த நவம்பர் மாசம் நடந்த எக்ஸாம்ல. இது ஒண்ணும் இல்லை, என்னன்னா இங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, மை அப்படின்ற ஒரு வேர்டு. இந்த வேர்டு வந்து பொசசிவ் நவுனா, பொசசிவ் வர்பா, பொசசிவ் அட்ஜெக்டிவா, ப்ராப்பர் நவுனா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டேப்லர் காலமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்க போய் பாருங்க, பேஜ் நம்பர் 19. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன், இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ், இன்னொன்னு பொசசிவ் ப்ரொனவுன். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 5 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு 4 வேர்டை கொடுத்துட்டாங்க. இந்த 4 வேர்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இதனுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு வந்து இங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க.
நம்ம ஒவ்வொரு மீனிங்கும் படிக்கும் போதும் அந்த மீனிங் படிக்கும் போதே பக்கத்துல பிராக்கெட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எதனாச்சும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நவுனா இது வர்பா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிராப் இது என்ன அப்படின்னா நவுனு. அப்போ இது வந்து பாத்தோம்னா நவுனு. ஃபிளட்டர் ஸோ இங்க இருக்கு ஃபிளட்டர் இது வந்து பாத்தோம்னா வர்பு. குருவல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். இது எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஈஸியா நீங்க சொல்லிடலாம். எல்ஒய்னு முடிஞ்சாலே இது என்னதுதான் அட்வர்பு. ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு சில வேர்ட்ஸுங்களை நீங்க படிக்கும் போதே அது பக்கத்துல பிராக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இது வந்து நவுனா வர்பா, அதையுமே பார்த்துட்டீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். அடுத்தது இங்க இன்டீட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இன்டீட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. இது 9th ஸ்டாண்டர்ட்ல 159 பேஜ் நம்பர். இது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா குவாலிஃபையிங்கா, சீக்வென்ஸா, எம்பசைஸா, கம்பேரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்டீட் அப்படின்றது இன்டீட்னா நான் உண்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ட்ரூத்தை வந்து ரெஃபர் பண்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து எதுல வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ கம்பேரிங்க்கு என்னென்ன வேர்ட்லாம் வரும் அப்படின்னா சிமிலர்லி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிமிலர்லின்னு சொல்லுவோம். லைக்வைஸ், ஆஸ் வித், லைக், ஈக்குவலி, இன் த சேம், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிங் வேர்டு. குவாலிஃபையிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பட், ஹவெவர், அல்தோ, அன்லெஸ், எக்ஸ்பெக்ட், அபார்ட் ஃப்ரம், ஆஸ் லாங். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் வேர்ட்ஸ். கான்ட்ராஸ்டிங் வேர்டு, ஸோ இங்க வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் பண்ற வேர்ட்ஸ்ன்ட்டு. எம்பசைசிங் பண்ற வேர்ட்ஸ் எது எதுன்னு இங்க கொடுத்துட்டேன். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்குது இது ஒண்ணுதான். இன்டீட் இது என்ன வேர்டு அப்படின்னா எம்பசைசிங் பண்ற வேர்டு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து அன்லைக்னு ஒன்று வேர்டு கொடுத்துருவாங்க. அன்லைக்னு கொடுத்துட்டு இதே தான் ஆப்ஷன், இதே தான். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இது வந்து கான்ட்ராஸ்டிங். ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 159ல இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ். ஆக்சுவலா இது வந்து பார்த்தோன்னா 10th புக். ஒரே ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க நிறைய. ஆனா இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இஸ் மோர் கொஸ்டின்ஸ் ஆஸ் ஃப்ரம் 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட். ஸோ few questions only as 9th and 10th. ஃபர்ஸ்ட் 8 லைன் ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா இது வந்து நான் நிறைய வாட்டி வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து நம்ம போயமும் படிப்போம். நிறைய போயமை படிக்கும்போது அந்த போயம்ல கவுண்ட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் கரெக்டா 14 லைன் தான் இருக்குது அந்த போயம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல போயமை படிக்கும்போது கவுண்ட் பண்ணி பார்க்கணும் போயமுடைய லைன்ஸ் எத்தனை இருக்குன்ட்டு. அந்த லைன்ஸ்ல மொத்தம் 14 லைன் தான் இருக்குது அப்படின்னா அந்த போயம் வந்து சானட் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற சானட் ஃபார்ம்ல இருக்கிற போயமை ஃபர்ஸ்ட் 8 லைன் இருக்கிற போயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 6 லைன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 லைன்ல இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 6 லைனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்டேட் இது 10th புக்ல இருந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்தோன்னா பார்த்துடணும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா எல்லாமே ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வேற என்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னா சானட் அப்படின்ற வேர்டு வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா இட்டாலியன் லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல என்ன வேர்டு அப்படின்னா சானட்டோ. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் சாங் இல்லைன்னா ஸ்மால் லிரிக்ஸ். ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 18 18வது பக்கத்துல
லைஃப் அப்படின்ற ஒரு போயம்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இயகஸ்ட் the poet laureate of மிச்சிகம், இது அமெரிக்காவில் த ஒன்லி போயட், இந்த இவருக்கு மட்டும்தான் இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு நேமே ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அதனால இது வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாவே நான் கொடுத்துருக்கேன். இயகஸ்ட் இவருடைய ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்கலாம். த போயட் ஆஃப் தி பீப்புள், த போயட் ஆஃப் த போயட் லெரிட்டேட் ஆஃப் மிச்சிகம். இது 2 கொஸ்டினுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல இதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க, இதுவுமே கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டாங்கன்னா இவருடைய போயம் மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப், இதுதான் கேட்ட கொஸ்டின்ஸ். இது மூணுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டல்டு அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்போசிட் வேர்டு ஸோ இதுக்கான மீனிங்னு கேட்டாங்கன்னா ஃப்ரைட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் வந்து ஃப்ரைட்டன்ட். நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் புக்ல ஸ்டாட்டல்டு அப்படின்னா ஃப்ரைட்டன்ட்னு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் ஆப்போசிட். இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கான ஆப்போசிட் வேர்டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. மீனிங் கேட்கல ஆக்சுவலா. நாம என்ன பண்ணுவோம், எங்கேயோ படிச்சிருக்கிறோம் ஸ்டாட்டல்டுனா ஃப்ரைட்டன்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடுவோம். பட் இவங்க என்ன பண்ணல, மீனிங் கேட்கல. ஓகேவா? சப்போஸ் மீனிங் கேட்டாங்கன்னா இது மூணுமே ரைட் ஆக்சுவலா. ஸ்டாட்டல் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டுக்கு ஃப்ரைட்டன்னால ஆன்சர் தான், ஷாக்குனால ஆன்சர் தான், சர்ப்ரைஸ்டுனால ஆன்சர் தான். இது மூணுமே ரைட்டு மீனிங்னு கேட்டாங்கன்னா. பட் அவங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் வேர்டுன்றதால ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு டெட் எக்ஸாம் நம்ம 6th to 10th படிக்க தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் கொஷின்ஸ் எடுத்துருக்காங்க. ஆனால் எதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ டெட் எக்ஸாமில் எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மார்க் கூட வராது போல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தா, அது மாதிரி எதனா தோணுது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கிளாஸஸ் நான் தரேன். நான் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே இருக்கும். வேணும் அப்படின்னா அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. வேறு எதனா டவுட் இருக்குதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.